ஹாய் டாமஸ், வெல்கம் டு டாசல் டைரிஸ். ஐ ஆம் யோர் டாசல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா யுவர் மைண்ட். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ தான். ஃபாத்திமா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஃபாத்திமா, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க, பட் என்ன தீமில் வேணும் அப்படின்னு கேட்கல. ஸோ அதனால் நான் இந்த ஒன் ஷாட் போடுறேன். ஐ ஹோப் யூ மே லைக் இட். சரி வாங்க இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஸ்டார்டிங் சீன், ஜங்குக் தான் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஃபைலில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கம்பெனி தான் டாப்பில் இருக்கும். இப்போ அங்கேருந்து ஒருத்தன் தான், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜான், உங்கள் ஃபைலில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணாமல் அப்படி இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, அதை நீங்கள் பார்த்தீங்களா? என் ஃபைலில் மிஸ்டேக்கா? ஆமாம். இப்போ அவனும் ஜங்குக் கிட்ட தான் அந்த ஃபைல் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருப்பா. இந்த ஃபைல் யார் இங்கே கொண்டு வந்தா? சார் அது வந்து வயன் மேடம் தான். மீட்டிங் முடிஞ்ச ஆள் வந்து என்ன பார்க்க சொல்லும். ஓகே சார். ஃபைல்ஸ் இங்கே முக்கியம் இல்லை, நான் இங்கே ப்ரொஜெக்டரில் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்கேன், அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு மீட்டிங் தான் முடியுது. இப்போ ஜங்குக் அவனோட கேபினில் தான் உட்காந்துருக்கான். நீங்களும் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வாயின வர சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்போ ஜங்குக் தான் அந்த ஃபைலை அங்கேருந்து தூக்கி வீசுகிறான். என்னது இது சார்? வயன், உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியாக பண்ண மாட்டிங்களா? உங்களை நம்பி அந்த ஒர்க்கை கொடுத்ததுக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா? எதையும் கரெக்டாக செக் பண்ண முடியாத உங்களால்? சார் அதை நான் செக் பண்ணேன். நீங்கள் செக் பண்ண லட்சணம் தான் நல்லா தெரியுதே. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் சார். அப்புறம் சார், சாரி சார். சாரி, நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போ எல்லா ஹெட்டேக்கும் எனக்கு தானே. ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, ஜங்குக் அவ்வளோ கத்தி பேசிகிட்ருக்கான். லிட்ரலி உங்களுக்கு அழுகையே வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் இன்றைக்கி நீங்கள் முடிச்சதுக்காக கொடுக்கணும். ஜங்குக் எதுக்கு? இது ஆஃபீஸுன்னு வந்தால் ஆஃபீஸ் பக்கம் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நீங்களும் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு உங்கள் கேபினுக்கு தான் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமினுமே பக்கத்து கேபினில் தான் ஒர்க் பண்ணுறான். அவனும் இப்போ ஜங்குக் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் வெளியே போங்க. ஓகே சார். டே ஜங்குக், எதுக்குடா அவள் அப்படி கற்றுனேன்? டே, எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஒர்க் தெரியுமா? அசால்ட்டாக சொல்கிறான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு. இங்கே பாரு, அவள் என்ன தான் பண்ணாலும் அவனோட ஒய்ஃப், அதுக்குன்னு எல்லோரும் முன்னாடி இப்படி தான் கற்றுவியா? அவ்வளோவா கத்திட்டேன். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இன்றைக்கி நைட் நீ சோஃபாவில் தான் படுப்பேன்னு நினைக்கிறேன். டே, பொத்திட்டு போடா. அது சரி. இப்போ ஜங்குக் தான் அவனோட கேபின்லேருந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணுறான். வயன், என் கேபினுக்கு வா. நீங்களும் இப்போ கோவமாக போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வா சார். கூப்பிட்ருந்தீங்க. ரூம் டோரை க்ளோஸ் பண்ணு. சார் இது ஆஃபீஸ், என்னன்னு சொல்லுங்கள். அது வயன் சார். இது ஆஃபீஸில் பட்டு பேசினா போதும்னு நினைக்கிறேன். பர்சனல் மோட்டிவ்ஸ் எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். ஏய் சாரிடி சார். எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். அது நீங்கள் மிஸ்டேக் பண்ண ஃபைல் எடுத்து வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ நீங்களும் வேகமாக போயிடுறீங்க. போய் அந்த ஃபைலில் தான் எட்டு வந்து டேபிள் அப்படியே தூக்கி போடுறீங்க. இந்த யப்பா, இவன் என்ன எனக்கு மேலே இருக்கா? அது கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? அது கிட்ட வந்தால் தான் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இப்போ நீங்களும் கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. ஜங்குக் தான் சேரில் உட்காந்துருக்கான், அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ இப்போ அவன் விண்டோஸ்லாம் ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி இருக்குது, க்ளோஸ் பண்ணி விட்டுறான். இப்போ எதுக்கு க்ளோஸ் பண்ணிங்க? இப்போ ஜங்குக் தான் அவங்க லேப்பில் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான்.
சார் என்ன பண்ணுறீங்க? ஐம் சாரி, எனக்கு தேவையில்லை. ஏய் வயன், இங்கே பாரு, இங்கே பாரு. சாரி ஜங்கோ, என்னை விடு. சாரி, இங்கே பாரு வயன், உன்னை நம்பி தானே அந்த ஃபைல் கொடுத்தேன். இப்படி பண்ணுற, நாங்கள் இன்டர்வியூ முன்னாடி போயிட்டு எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுறேன். இது உனக்கு ஓகேவா? உன் ஹஸ்பண்ட் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டா உனக்கு ஓகேவா? ஸோ ஃபைல் அப்படி தூக்கி வீசுவியா? தெரியாமல் பண்ணிட்டேன் தான், அதுக்கு இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? இப்போ நான் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுறது உனக்கு தெரிலையா? ஏய் சாரிடி, செஞ்சு விடு அப்படின்ட்டு நீங்களும் வெளியே போயிடுறீங்க. ஸோ இவ கேட்க மாட்டா போலையே. ஸோ இப்போ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் ஒரு 10 o'clock போல் எல்லோரும் ஆஃபீஸை விட்டு போயிடுறாங்க. பட் நீங்கள் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழையும் பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு கரண்ட்டும் கட் ஆயிடுது. இன்னும் நான் இங்கே பண்ணுறேன், கிளம்பலையா அப்படின்னு ஜங்குக் தான் ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டெஸ்கில் வைக்கிறான். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், வா போகலாம். வேணாம் சார், நீங்கள் இப்போ ஒன்று பேசுவீங்க, அப்புறம் ஒன்று பேசுவீங்க, அப்புறம் என் மேலே தான் ஃபைலை தூக்கி வீசுவீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையா? என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிச்சுட்டு வந்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி ஓகே, நீ கேட்க போகிறதில்ல, நானும் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவனும் ஒரு சேர் போட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறான். நீ எதுக்கு இங்கே இருக்க? போ. ஒரு கம்பெனிக்கு தான், எனக்கு எந்த கம்பெனியும் தேவையில்லை, போறியா? இப்போ ஜங்குக் தான் உங்களோட லெக்ஸை 2 எடுத்து அவன் லேப்பில் வச்சுக்கிறான். சாரி, என் காலை விடு. அது ஏதோ ஒரு ஒர்க் டென்ஷனில். ஓ, ஒர்க் டென்ஷனா? என்ன வேணால் நீ பண்ணுவ. இப்போ ஜங்குக் தான் உங்கள் காலெல்லாம் அழுத்தி விடுறான். இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னை விடு. என் மேலே இருக்கிற கோவத்தை நீ சாப்பாட்டு மேலே காட்டுற. ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்க? எனக்கு ஒன்றும் பசிக்கல. போய் சொல்லாத. 8 o'clock ஆனாலே பசிக்குதுன்னு சொல்லுவேல. இப்போ என்ன 11 o'clock ஆக போகுது, இன்னும் பசிக்கலையா? ஆமாம், எனக்கு பசிக்கல. ஏன் நீ கோவத்தில் உன்னைய ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. நீ பண்ணுறதோடலாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் உங்கள் லெக்ஸை பிடிச்சி கிட்ட எடுக்கிறான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜங்குக், என்ன என்ன? அதான் சாரி கேட்குறேன்ல, அப்புறம் என்ன? பாரு பாரு, இப்போ கூட நீ என் மேலே கோவமாக தான் பேசுகிறல. பாசமாக சொன்னால் நீ எங்கே கேட்குற? நீ மட்டும் என் மேலே கோவப்பட்டல, என்னை மட்டும் கோவப்பட விட மாட்டேங்கிற. இப்போ ஜங்குக் தான் உங்களை விட்டுட்டு அப்படியே எஞ்சி போயிடுறான். நீங்கள் உங்கள் கண்ணு கலங்கி அழுகுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கும் வரான் டின்னருக்கு கையில் இட்டிட்டு. அவன் உங்களை பார்க்குறான், நீங்கள் அழுகுறீங்க. ஏய், அழுகுறியா? இங்கே பாரு, நீ சாப்பிடாம இருக்க, உனக்கு பசிக்கலையா? அதுக்கு நான் அப்படி சொன்னாதான் நீ அமைதியாக்குவ, அதான் திட்டினேன். அதுக்கு திட்டுவியா? இன்றைக்கி காலையிலேருந்து நீ என்னை திட்டுக்கிட்டே இருக்க ஜங்குக். சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுறான். நீ சாப்பிட்டியா? அப்போ நீ சாப்பிடு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஸோ இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் உங்களே பார்த்துட்ருக்கான். ஓயன், இங்கே வா, இங்கே வா, எங்க இங்கே அப்படின்னு அவன் லேப் தான் காட்டுறான். இப்போ நீங்களும் அவன் லேப்பில் போய் உட்காந்துக்கிறீங்க.
அவனோட நெக்கை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. என்ன? ஐம் சாரி. போதும் போதும், எத்தனை வாட்டி சொல்லுவேன்? இங்கே பாருவேன், உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கேளு. அப்படியே வைக்கிற போய். நம்ம என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆஃபீஸ் மேட்டர்னு வரும்போது அது வேறு தான். சரியா? ஏய் இங்கே பாரு, இப்போ ஜங்குக் தான் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் தான் அவன் ஐஸே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ. இப்போ நீங்கள் தான் அவனை கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப கோவப்படுற. இப்போ பார் திட்டுற. அப்புறம் நீயே வந்து சமாதானப்படுத்துகிற. இப்போ ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போகலாம். ஜங்குக் ஒர்க் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். திட்டமாட்டல? திட்டமாட்டேன், வா போகலாம் அப்படின்னு வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் சம் டைம் நீங்களும் ஜங்குக்கும் தான் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஓயன் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூவா? எதுக்கு? அது ஜிமினுக்கு ஒரு பிஏ அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீயும் கூட வா. நானா? அந்த சார் ரொம்ப பிஸியாக இருக்காராம், அதனால் என்னை செலக்ட் பண்ண சொல்லிட்டான். ஓ சரி, ஓகே. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. ஜங்குக் தான் சீட்டில் உட்காந்துருக்கான், பக்கத்தில் நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக இன்டர்வியூக்கும் வராங்க. இப்போ அங்கே ஒரு பொண்ணு தான் ரீட்டான்னு சொல்லிட்டு வரா. இதுக்கு மேலே நீயும் இன்டர்வியூ எடு, நான் பண்ண பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு டயர்டாயிருக்கு. ஸோ அப்படின்ட்டு நீங்களும் இப்போ உட்காந்து அந்த பொண்ணோட ஃபைல் தான் வாங்குறீங்க. மேம், அவர் இன்டர்வியூ எடுக்க மாட்டாரா? இல்லை, நான் தான் எடுப்பேன். ஸோ உங்கள் ஜங்குக் தான் உட்காந்து ஃபோன்ஸ் ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பொண்ணுக்கு. பட் அந்த பொண்ணு ஜங்குக்கு ஏதோ வழிய பார்த்துட்ருக்கா. ஸோ அப்புறம் இது இவன் யார் பார்க்குறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு தான் மேடம் இருக்கேன். மேடம் சொல்லுங்கள், நான் யாருக்கு பிஏவாக இருக்கணும்? இங்கே ஜிமின்னு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு தான் நீங்கள் பிஏவாக இருக்கணும். என்ன? அப்போ இவருக்கு இல்லையா? இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். சார், நான் உங்களுக்கு தான் பிஏவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஜங்குக் தான் சிரிக்கிறான், நீங்கள் அதை பார்த்துட்டு முறைக்கிறீங்க. இப்போ ஜிமினும் அந்த இன்டர்வியூ ரூமுக்கு வந்துடுறான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இவருக்கு தான் பிஏவாக இருக்கணும். ஓ, இவருக்கு தானா அப்படின்னு அவன் அடுத்த செகண்டே ஜிமின் பக்கம் மாறிடுறா. சி, அப்படி வலியிறா. உனக்கு இருக்கு, கூட சேர்ந்து நீயுமா வலியிற? நான் சிரிச்சேன்டி. சிரிச்சியா? இருடா. ஹாய் சார். ஜிமின் தான் இப்போ. ஹாய். ஸோ நீங்கள் தான் பிஏவா? ஆமாம் சார். இவங்களை செலக்ட் பண்ணிடுங்க. சார், நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கல. அதெல்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்களை செலக்ட் பண்ணிடுங்க. ஜங்குக் தான் அந்த பக்கம். இவங்களை செலக்ட் பண்ணிடுங்க.
ஆ பொத்தோல ஜிம்மினுக்கு தானே அப்படின்னு நீங்களும் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உங்கள் கேபினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபைல்ஸில் ஏதோ டவுட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கோட கேபின் போகிறீங்க. அங்கே ரீட்டா தான் ஜங்குக் பக்கத்தில் நின்று ஏதோ சொல்லிகிட்ருக்கா. ஜங்குக் சார் நான் கொஞ்சம் அப்புறமா பேசுகிறேன், போறியா? எனக்கு ஒரு டவுட்டு சார். ஓ ரீட்டா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? வயன் சொல்லுங்கள். நீங்கள் ஜிம்மினுக்கு தானே பிஏ, ஜங்குக் சாருக்கு கிடையாதுல்ல? எனக்கு ஜங்குக் சாருக்கு பிஏவாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. என்னது, நான் 2 பேருக்குமே அது பிஏவாக இருக்கேன். அப்படியா ஜங்குக்? ரீட்டா, உன்னை ஜிம்மின் சார் கூப்பிட்டாரு, போறியா? ஓ அப்படியா, சரி ஜங்குக் சார் நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு ரீட்டாவும் போகிறா. இப்போ நீங்கள் தான் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. என்ன சார் பண்ணுறீங்க? அது ஒரு ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா தான். ஏன் அது இப்படி ஒட்டி வரிசை தான் இது பண்ணணுமோ? யாருக்கோ பொசசிவ் ஆகுது போல். ஆமாடா, பொசசிவ் தான். அவள் இன்டர்வியூவில் அப்படி வலியிறா, நீயும் வலியிற. நான் எங்கடி வலிஞ்சேன்? ஓ நான் பார்க்கலே நினச்சியா? அவள் ஜிம்மினுக்கு தானே பிஏ, உங்ககிட்ட என்ன பண்ணுறா? நான் தான் சொன்னேன்ல ஏதோ டவுட்டுன்னா. ஏன் ஜிம்மின்கிட்ட போக வேண்டி தானே? இப்போ இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்க போறியா? அவளும் அவள் பேச்சும் சரி விட்டு இங்கே வா. என்ன உனக்கு என்ன டவுட்டு? நான் வந்ததே மறந்துட்டேன். இந்த ஃபைல் நான் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஜங்குக் தான் உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு அந்த ஃபைல் பார்க்குறான். என்ன நீ தானே ஃபைல் பார்க்க சொன்ன? இப்படியா? ஏன் இப்படி இருந்தால் பார்க்க முடியாதா? இப்போ ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுற? ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாமா? ஜங்குக் யாராவது வந்துடுவாங்க, நான் கூப்பிடாம யாரும் வரமாட்டாங்க. இப்போ ஜங்குக் உங்கள் நெக்கில் தான் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் என்ன பண்ணுறா வீட்டு? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பேக் ஹேர் தான் ரப் பண்ணுறீங்க. ஜங்குக் கீழே போகாத. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. வாங்கிற இது கடிக்கிறடா. போதும் எடு. இன்னும் இவ்வளோ நேரம் நீயும் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தேன். இது ஆஃபீஸ், அமைதியாக இரு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்கள் கேபினுக்கு போய் உட்காந்துடுறீங்க. இப்போ ரீட்டா தான் உங்ககிட்ட வரா. ஒயன், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நம்ம ஜங்குக் சார் இருக்கார்ல, ஆமாம், அவர் சிங்கிளா? என்ன அது எதுக்கு உனக்கு? இல்லை, அவர் சிங்கிளாக இருந்தா நான் தான் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு. என்ன? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். நீ போய் சொல்கிற? நான் போய் சொல்கிறேன்னா? உனக்கு வேணா நீ அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ. சரி அப்படின்னு அவளும் போகிறா. இப்போ நீங்கள் தான் என்ன போட்டா அப்படின்னு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக் சார்
சொல்லிட்டா நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? ஏன் இல்லை சார், ஒயன்னு சொன்னால் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அப்படியா? இப்போ நீங்களும் வேக வேகமாக கேபின்கிட்ட போகிறீங்க. ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பட் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, இவ்வளோ அழகாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இருக்கும் சார். நீங்கள் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. இது டைவர்ஸா? இப்போ நீங்கள் தான் ரீட்டா கையை பிடிச்சி இழுத்து அவள் கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுறீங்க. வயன், எதுக்கு என்ன அடித்த? ஏய் என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவராக போகிற. டைவர்ஸ் வாங்கணுமா உனக்கு? இங்கே பாரு, அவன் ஏன் புருஷன், நான் தான் அவள் பொண்டாட்டி. ஒழுங்கு மரியாதை ஓடிடு. இப்போ அவளும் அழுதுகிட்டே போயிடுறா. ஜங்குக் தான் ஷாக்கிங்காக பார்க்குறான். பையன் என்ன பண்ண? இப்போ நீங்கள் தான் அவன் கிட்ட போயிட்டு, என்ன அவளும் இவ்வளோ பேசுகிறான், நீ கேட்டுகிட்டே இருக்க, உனக்கு என்ன என்னை பிடிக்கலையா? யார் சொன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல? அப்புறம் இங்கே பாரு, நீ என்னுடையது, நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு, நீ எனக்கு, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். வயன், ஐ லவ் யூ டூ. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் அவன் வந்து பார்க்குறேன். பாய்.